மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 18 அதிகாரம் 25 26 வார்த்தைகள். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். இன்றைய மன்னாவின் தலைப்பு, தயவுள்ளவர்களுக்கு எப்போதும் தயவு காண்பிக்கிற தேவன். தயவு உள்ளவர்களுக்கு எப்போதும் நம் ஆண்டவர் தயவு காண்பிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 5 அதிகாரத்தில் 7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தயவு உள்ளவர்கள், பிறரிடத்திலே தயவு காட்டுகிறவர்கள் யாரென்று சொன்னால் இரக்கம் உள்ளவர்கள் தான். பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து பிறர் துன்பப்படும் போது அவர்களை கண்டும் காணாமல் இருந்து விடாதபடிக்கு, துன்பப்படுகிற வேளையிலே, கஷ்டப்படுகிற வேளையிலே அவர்களை கஷ்டத்தை நீக்க ஓடி சென்று உதவக்கூடியவர்கள் தான் தயவு உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். வேதாகமத்திலே லூக்கா 2 அதிகாரம் 52 சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் உள்ளான வளர்ச்சியிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே 1 சொல்லுகிறது, இந்த தயவு, இந்த இரக்கம், இந்த நற்குணம் இவைகள் எப்படி எதனால் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை உன் இருதயத்திலே பொக்கிஷம் போல அதை நீ காத்து கொள்வாய் என்று சொன்னால், 1 சொல்லுகிறது நீ அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. 4 சொல்லுகிறது, அதனாலே நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் அற்புத்தியும் அடைவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, லூக்கா 10 அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் கல்வர்களால் அடித்து குற்றுயிராய் காணப்பட்ட அந்த நிலையிலே லேவியன் ஒருவன் கண்டும் காணாதவனாய் விலகி போகிறான். ஆசாரியனும் கூட பார்க்கிறான், ஆனாலும் பக்கத்திலே செல்லாமல் பக்கமாய் விலகி செல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். சமாரியன் ஒருவன் பார்த்து தன் வாகனத்தை விட்டு இறங்கி அருகே சென்று அவனுடைய காயத்தை துடைத்து அதிலே எண்ணெயும் திராட்சரசும் வார்த்து தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றி கொண்டு சென்று சத்திரத்திலே ஒப்படைக்கிறான். பணங்களை கொடுத்து, இன்னும் ஏதாகிலும் இவனுக்கு கூடுதல் சிகிச்சை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நான் திரும்பி வரும்போது அதை நான் உங்களுக்கு செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அவன் செல்கிறான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பிறரிடத்தில் நீங்கள் தயவு காட்டுங்கள், இரக்கமாய் இருங்கள், நற்குணம் படைத்தவர்களாய் இருங்கள், கண்டும் காணாதவர்களாய் இருக்காதபடிக்கு நன்மை செய்ய ஒருவன் அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போவானால் அது பாவமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற வார்த்தைப்படியா நாம் காணப்படாதபடிக்கு பிறர்மேல் தயவு காட்டுகிறவர்களாக, பிறர்மேல் மனம் இறங்கி நற்காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதற்கு நிச்சயம் நமக்கு ஆண்டவர் பதில் செய்வார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் அதற்குரிய பலனை நமக்கு தருவார் என்கிறதிலே
கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தயவுள்ளவனுக்கு நீர் எப்போதும் தயவுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி நீருடைய ஆண்டவரே வார்த்தையிலே சொல்லியிருக்கிறீர் அப்பா. நாங்கள் எப்போதும் ஆண்டவரே பிறமேல் இரக்கம் உள்ளவர்களாக, அன்பு காட்டுகிறவர்களாக, ஆண்டவரே கஷ்டத்தில் உதவக்கூடியவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. நன்மை செய்ய அறிந்திருந்தும் நாங்கள் ஒருபோது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போகக்கூடாதப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்டதான சிந்தையை தருவீராக, நல்ல சிந்தையை தருவீராக. எப்போதும் ஆண்டவரே உடைய கற்பனைகளிலே நாங்கள் சிந்தையாயிருக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.